வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் சசிகலா சந்திப்பு, பதவியேற்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனை. மு.க. ஸ்டாலின் இன்று மாலை தில்லி செல்கிறார். குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டம். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற கொள்ளையால் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று முதல் தொடர் விசாரணை. அதிமுக சட்டப்பேரவைத் தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து முதல்வராக அவர் விரைவில் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. சசிகலாவும் அவருடைய அமைச்சரவையும் பதவியேற்பதில் உள்ள சட்ட சிக்கல் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் முதல்வராக பதவியேற்பதில் தாமதமாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மூத்த நிர்வாகிகளுடன் சசிகலா ஆலோசனை நடத்தினார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆளும் கட்சியான அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் விரைவில் அவர் முதலமைச்சர் பதவி ஏற்க உள்ள நிலையில் அவர் பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா அரங்கத்தில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழகத்திற்கு வந்த பின்னர் அவர் ஆட்சி அமைப்பதற்கான, அதாவது 134 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் எந்த நேரத்திலும் பதவியேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று போயஸ் தோட்டை மூத்த அமைச்சர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி உட்பட மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். விரைவில் அமைக்கப்படவுள்ள, அதாவது அமைச்சரவையின் பட்டியல் குறித்தும் இந்த ஆலோசனையில் முக்கிய இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிய வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. திமுக செயல் தலைவரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தில்லி சென்று குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் புதிய முதல்வராக அதிமுக பொதுச் செயலர் சசிகலா விரைவில் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இன்று இரவு 7 மணி அளவில் தில்லி செல்லும் ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் பொழுது சொத்து குவிப்பு தீர்ப்புக்கு பின்னரே சசிகலா முதல்வராக பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தீர்ப்புக்கு முன்பே பதவியேற்றால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற மக்களவையில் ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டி பேசிய பிரதமருக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடைபெற்ற நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர் நிலநடுக்கம் பற்றி ராகுல் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். கடந்த காலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது இந்தியா கொள்ளையடிக்கப்பட்டதாக பேசிய மோடி அதன் காரணமாகவே நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். காங்கிரஸ் காலத்துக்கு முன்பிருந்தே நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பலரும் பங்கேற்றதாக மேலும் தெரிவித்த பிரதமர் மோடி, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் துறக்க முடியாத தம்மை போன்றவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நாட்டுக்காக சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் முதல் நாள்தோறும் நடைபெறுகிறது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 2000 கனஅடி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என கடந்த ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது தொடர்பான மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிதவராய், A.M. கான்வால்கர் ஆகியோர் அமர்வு முன் கடந்த மாதம் 5ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் சேகர் நாப்தே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கர்நாடக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். இந்த விவகாரத்தை விரைவாக விசாரிக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் தொடர் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு மறுப்பு தெரிவித்த கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஃபாலே எஸ் நாரிமன், பருவமழை பொய்த்து போனதற்கு தாங்கள் காரணம் அல்ல என தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 3 வாரங்களுக்கு நாள்தோறும் விசாரணை நடைபெறும் என உத்தரவிட்டனர். இதனையடுத்து காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம் தொடர்பாக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விசாரணை தொடங்குகிறது.
தமிழக முதல்வரின் சிறப்பு செயலர் பதவியிலிருந்து சாந்தா ஷீலா நாயர் விலகியுள்ளார். 2016 ஜூன் மாதம் முதல் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு சிறப்பு செயலராக சாந்தா ஷீலா நாயர் பதவியேற்றார். தற்போது சிறப்பு செயலர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல்வரின் ஆலோசகராக பதவி வகித்த ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் மூத்த IAS அலுவலர்கள் வெங்கட்ரமணன், ராமலிங்கம் ஆகியோரும் அண்மையில் பதவியிலிருந்து விலகினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த 10 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 10 மீனவர்களை கைது செய்தது. மேலும் அவர்களுடைய படகையும் பறிமுதல் செய்தது. கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் இலங்கை அரசு விசாரணை மேற்கொண்டுள்ளது. தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாக இருப்பதாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தெரிவித்தனர். இதனை தடுக்க வேண்டிய மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரு வருடத்துக்கு மேலாக 100க்கும் மேற்பட்ட படகுகளும் 20க்கும் மேற்பட்ட மீனவர்களும் இலங்கை சிறையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த படகையும் இந்த 10 மீனவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது மிகுந்த கவலை அளிக்குது. இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இன்னும் அதை மெத்தன போக்க காட்டாம உடனே இலங்கை கடற்படை வசம் உள்ள இந்த படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு தரணும். பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். சென்னை கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெய் கசிவை அகற்றும் பணி கடந்த 11 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எண்ணூர் துறைமுகம் அருகே கடந்த மாதம் 28ஆம் தேதி 2 கப்பல்கள் மோதிய விபத்தின் போது கப்பலில் இருந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. இதனால் எண்ணூரிலிருந்து கோவளம் வரை கடற்கரையில் எண்ணெய் படலம் பரவியது. இதனை அகற்றும் பணியில் கடலோர காவல் படையினர், தன்னார்வலர்கள், மீனவர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை கடலோர பகுதிகளில் எண்ணெய் படலம் அகற்றும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை 170 டன் கச்சா எண்ணெய் படலம் அகற்றப்பட்டுள்ளதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர். கடந்த 11 நாட்களாக இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஓரிரு நாளில் எண்ணெய் படலம் முழுவதுமாக அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கச்சா எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததை அடுத்து திருவொற்றியூர், எர்ணாவூர் கடற்கரை பகுதியில் கருப்பு நிறமாக மாறி எண்ணெய் திட்டுகள் போல காட்சியளிக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் மற்றும் மீனவர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி 11வது நாளாக தொடர்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மீன் வாங்கவே மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. வியாபாரம் போகிற லேடிஸுங்களும் மீன் விற்க போனாக்க அங்கேயும் வாங்கறதில்ல. ஆழக்கடலுக்கு போய் பிடிச்சிட்டு வர மீனும் வாங்க ஆள் இல்லை. டெய்லியும் கஷ்டப்பட்டு ஆயில் எடுத்து இதை காலி பண்ணாவது மீன் விற்கணும்னு சொல்லிட்டு கூட நாங்கள் நீஞ்சி இழுத்துட்டு போய் போடுவோம், போட்டு கட்டி இழுத்துட்டு போய் போடுவோம். அப்படி கூட ஒரு இதுக்கு யாருமே எங்களை எதுவுமே பார்க்கவே இல்லை. வட மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி, நொய்டா, உத்தரகண்ட், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு 10:30 மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 5.8 பதிவான நிலநடுக்கம் காரணமாக கட்டடங்களில் அதிர்வு ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உத்தரகண்ட் மாநிலத்தில் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்திலும், உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்திலும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நில அதிர்வு ஏற்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மாநில அரசுகளிடம் விரிவான அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தியின் தில்லி இல்லத்தில் அடையாளம் தெரியாதவர்கள் புகுந்து அவரது நோபல் பரிசு உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். தில்லியில் உள்ள சமூக ஆர்வலர் கைலாஷ் சத்யார்த்தியின் வீட்டுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாதவர்கள் பல்வேறு பொருட்களை திருடி சென்றனர். அமைதிக்காக அவர் பெற்ற நோபல் பரிசு மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை அவர்கள் திருடி சென்றுள்ளனர். தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் கைலாஷ் சத்யார்த்தி திருட்டு பற்றி காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும், வறட்சியால் இறந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதன்படி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற போராட்டத்திற்கு ஜி ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். வேப்பமூடு சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்கள் பேருந்து நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய ஜி ராமகிருஷ்ணன் தமிழக விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வறட்சியால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது மாநில அரசு மட்டுமல்ல மத்திய அரசும் நிவாரணம் அளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் சார்பாக சில அதிகாரிகள் பல மாவட்டங்களுக்கு வந்தாங்க. எனக்கு தகவல் கிடைக்க அத்தகைய அதிகாரிகள் குமரி மாவட்டத்திற்கு வரவில்லை என தகவல் கிடைக்கிறது. மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். வறட்சி பாதிப்பால் இறந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விருதுநகரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் வறட்சி காரணமாக இறந்த விவசாயிகள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தால் ஏற்பட்ட பாதிப்பை சீர் செய்யும் வலியுறுத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, ராஜபாளையம் உள்ளிட்ட 28 இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் பேரவைத் தலைவருமான PH பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜெயலலிதாவின் இழப்பு அவரை நம்பியிருந்த அதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பேரிழப்பு என தெரிவித்தார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட அறை இருந்த அதே தளத்தில் உள்ள மருத்துவர்கள் அறைக்கு சென்று அவர்களிடம் விளக்கம் கேட்க சென்றதாக கூறினார். எனினும் யாரும் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றும் ஜெயலலிதாவுக்கு என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். எனவே முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் PH பாண்டியன் கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டேன். தொடர்ந்து நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். ஒரு சில தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், MLAக்கள் மட்டும் வந்து போனார்கள். என்ன விதமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது என்பதை எங்கள் யாரும் தெரிவிக்கவில்லை. பல நாட்கள் ஆன பிறகும் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வீடு திரும்பவில்லை. எனவே அந்த விசாரணை முழுமையாக வேண்டும். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டு அவர் பயன்படுத்திய பொருட்கள் நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அதிமுக MP மனோஜ் பாண்டியன் தெரிவித்தார். இதேபோல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வசித்து வந்த போயஸ் தோட்ட இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்பட வேண்டும் என கூறினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பயன்படுத்திய பொருட்கள் அவருடைய நினைவு இல்லத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றும் மனோஜ் பாண்டியன் தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இல்லமான போயஸ் இல்லம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கோவில் போன்றது. அந்த கோவிலை ஒரு மெமோரியலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எண்ணம். தமிழகம் முழுவதும் பெப்சி மற்றும் கோக் உள்ளிட்ட குளிர்பானங்கள் விநியோகம் விரைவில் நிறுத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா. வெள்ளையன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய வெள்ளையன், தமிழகத்தில் பெப்சி, கோக் மற்றும் மகாத்மா காந்தியை அவமரியாதை செய்த அமேசான் நிறுவனத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தற்போது 75% வணிகர்கள் பெப்சி மற்றும் கோக் உள்ளிட்ட குளிர்பானங்களை விற்பனை செய்வது இல்லை என்றும் வெள்ளையன் குறிப்பிட்டார். ஜனவரி 26 கோக், பெப்சியை அதன் தயாரிப்புகளை கடைகளில் விற்க வேண்டாம் என்று வியாபாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தோம். கிட்டத்தட்ட 70% மேல கொக்கோ கோலா, பெப்சி தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வியாபாரிகள் கொக்கோ கோலா, பெப்சியை விற்பதை தவிர்த்திருக்கிறார்கள். என்றாலும் முழு அளவில் அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்கள் பேரவை
தொடர்ந்து அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. திருவாரூர் அருகே வறட்சி நிவாரணம் கோரி விவசாயிகள் கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே கள்ளிக்குடி கிராமத்தில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். வறட்சி பாதிப்புக்கு அறிவித்துள்ள நிவாரணம் போதாது என்றும், இறந்த அனைத்து விவசாயிகள் குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளிக்குடியில் அமைந்துள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்ட விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். வறட்சி பாதித்து பல மாதங்கள் ஆகியும் இதுவரை வறட்சி நிவாரணம் வழங்கப்படவில்லை. தமிழக அரசு அறிவித்துள்ள வறட்சி நிவாரணமும் எங்களுக்கு போதியதாக இல்லை. அதையும் கூட்டி அறிவிக்க வேண்டும். அறிவித்தவுடன் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இன்று இந்த கள்ளிக்குடி கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு நாங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். சேலத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ரயில் மறியலில் ஈடுபட்டு மின்சாரம் தாக்கியதில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி சேலத்தில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது ரயிலை மறித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலின் மேற்கூரையில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட போது யோகேஸ்வரன் என்பவர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடல் கருகிய நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். 20 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதுபற்றி உறவினர்கள் கருத்து தெரிவிக்கையில், பலியான இளைஞரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கும் போது இந்த மாதிரி விபத்து ஏற்படுச்சுங்க. 22 நாள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டுங்க. இன்னைக்கு காலைல ஒரு 7:30 மணிக்கு இந்த மாதிரி மூச்சு விட முடியாமல் இதாகிடுச்சு. அரசாங்கம் ஏதோ ஒன்று பையனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். குடும்பத்துக்கு அவனை நம்பி என்னை நம்பி தான் வருமானம், குடும்பத்தை நம்பி இருந்தோம். இன்றைக்கி சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு. பையனை இழந்திருக்கேன். அரசாங்கம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை முன்கூட்டியே இந்த பிரச்சனை எடுத்துருந்தால் அந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட தவிர்த்திருக்கலாம். இப்போ அதனால் பாதிக்கப்பட்டது அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது அரசாங்க உதவி ஏதோ பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இதனிடையே யோகேஸ்வரன் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் சம்பத் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய ஆட்சியர் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களின் முன்பதிவு முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் போட்டிகளுக்கான காளைகள் முன்பதிவு மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. பெயர் பதிவுக்கான படிவத்தை புகைப்படம் இணைத்து நிரப்பி உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து வருகின்றனர். இவை தவிர அப்பகுதியில் பார்வையாளர் மாடம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் முனைப்புடன் நடைபெறுகிறது. நாகர்கோவிலில் பள்ளி மாணவர்களுக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி போட பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 9 மாதம் முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ரூபெல்லா தட்டம்மை தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நேற்று தொடங்கி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 1224 பள்ளிகள், 1401 சத்துணவு மையங்களில் தடுப்பூசி முகாம் மூலம் 4 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. இந்நிலையில் நாகர்கோவிலில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தடுப்பூசி போடப்படுவதாக அறிவித்திருந்த நிலையில் அங்கு திரண்ட பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சுகாதாரத்துறை பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் இது பற்றி விரிவான விளக்கம் அளிக்க வேண்டுமென பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. இந்த ஊசி எதனால போடுறாங்க என்னன்னு எங்களுக்கு பயம். அதனாலதான் நாங்க எல்லா பேரண்ட்ஸுகளும் இங்க எங்க பிள்ளைங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியாது பிள்ளைங்களுக்கு என்ன வரும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால பயந்து எல்லா பேரண்ட்ஸுகளும் நாங்க இங்க வந்திருக்கோம். எதனால போடுறோம் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு பயம் இருக்கனால நாங்க போடக்கூடாதுன்னு சொல்லி. மதுரை ஒத்தக்கடை அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் ஒருவர் பலியானார். 19 பேர் படுகாயமுற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவில்பட்டியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றும், மேலூரிலிருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி ஒன்றும் மதுரை ஒத்தக்கடை அருகே நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் ஓட்டுநர் கணேசன் அந்த இடத்திலேயே பலியானார். கிளீனர் மணிமாறன் மற்றும் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்பட பேருந்தில் பயணம் செய்த 19 பேர் காயமுற்றனர். அவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கொலம்பியாவில் புரட்சி படையினருடன் பேச்சுவார்த்தை. ராணுவ வீரர் உள்பட 2 விடுவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கொலம்பியாவில் தேசிய விடுதலை படையினருடன் அமைதி பேச்சு நடத்த அரசு தரப்பில் ஒப்புதல் தெரிவித்துள்ள நிலையில் ராணுவ வீரர் உள்ளிட்ட 2 பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். கொலம்பியாவின் 2வது பெரிய புரட்சி இயக்கமான தேசிய விடுதலை படையுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதென அந்நாட்டு அரசு தீர்மானித்துள்ளது. பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கும் நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட ராணுவ வீரர் ஃப்ரெடி மொரானோ மற்றும் ஒரு அரசியல்வாதி ஆகிய இருவரையும் விடுதலை படையினர் விடுவித்தனர். வெனிசுவேலா எல்லைப் பகுதியில் உள்ள காடு ஒன்றில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் அர்ஜென்டினா வீரருடன் விளையாடி வெற்றி பெற்ற இத்தாலி வீரர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அர்ஜென்டினாவின் போனஸ் ஐரஸ் நகரில் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய போட்டி நடைபெற்றது. போட்டியில் அர்ஜென்டினாவின் குய்டோ பெல்லாவும் இத்தாலியின் ஃபேபியோ ஃபாக்னனியும் விளையாடினர். பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் 2-6, 4-6, 6-3, 6-4, 6-2 என்ற செட்களில் இத்தாலியின் ஃபேபியோ ஃபாக்னனி வெற்றி பெற்றார். இதனையடுத்து போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு அவர் முன்னேறினார். இந்த போட்டியை அர்ஜென்டினாவின் பிரபல கால்பந்து வீரர் மாரடோனா உள்ளிட்டோர் பார்த்து ரசித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் சசிகலா சந்திப்பு, பதவியேற்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனை. மு.க. ஸ்டாலின் இன்று மாலை தில்லி செல்கிறார். குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டம். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற கொள்ளையால் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று முதல் தொடர் விசாரணை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.